இவர் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு சிந்தாரப்பேட்டையில தனக்கு பிஎஸ்ஓ வேணுன்றதுக்கோசம் இவர் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட்டை சேர்ந்தவர். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டில் இவரே ஆளை செட் பண்ணி ஒரு மாடுடைய தலையை வெட்டி இவர் வீட்டு மேலேயே போட்டுக்கின்னு ஒரு ஆளை இவரே செட் பண்ணுறாரு. ஒரு 4 பேரை செட் பண்ணி அந்த மாட்டு தலையை இவர் வீட்டுக்கு மேலே போட்டு, இது போல் உன் தலையை வெட்டுவேன்ட்டு யாரோ இவரை மிரட்டினதா இவர் வந்து செயற்கையான ஒரு விஷயத்த காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. என்னென்னா, ஒரு அகில இந்திய இந்து மகாசபையில் நான் இருக்கேன், எனக்கு வந்து உயிருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அன்னைக்கு இருந்த முருகேசன் சார் இன்ஸ்பெக்டர் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியாவில் வந்து என்னெல்லாம் நடக்குதோ அந்த விஷயத்த வந்து ஃபுல்லாக 3வது கண் கேமரா இருக்கும். அதை விட 4வது கண் என்னென்னா, டிபார்ட்மெண்ட்டில் எப்பயுமே வாட்ச் பண்ணுவாங்க. காவல்துறை அதிகாரிங்க மட்டுமல்ல, உளவுத்துறையும் வாட்ச் பண்ணோம். அப்படி இருக்கிறப்ப பாலச்சந்தர் ஒரு அகில இந்திய இந்து மகாசபையில் அந்த அளவுக்கு த்ரெட்டிங்கும் இல்லை, எந்த வேலையும் செய்யலை. இவருக்கு யார் சிந்தாரப்பேட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ட்டு தான் புகார் கொடுத்துறாரு. அந்த மாதிரி புகாரில் இவரை செய்கிற அளவுக்கு இந்த ஏரியாவில் யாருமே இல்லைன்ட்டு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போடுறாங்க.